உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் சிட்டியா இல்லை வந்து வில்லேஜா? அதுக்கு மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. இங்கே என்ன நடக்குது? நீ தான் நடக்கிற. ஸோ வாங்க இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்னா தட்டைக்குச்சி எப்படி நடுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா தட்டைக்குச்சியெல்லாம் இந்த மாதிரி வெட்டிக்கணும். எப்படி வெட்டணும்னா முட்டுமா இருக்கிறது வந்து நடுவில் ஒரு மாதிரி வச்சு வெட்டிக்கணும். நான் இப்போ வந்து நிறைய வெட்டி வச்சுக்கிறோம் நாங்கள் இந்த மாதிரி. ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு 4-5 வயலுக்கு மேலே நடப்போகிறோம். ஸோ அதனால் வந்து நிறைய வெட்டி வச்சாச்சு. இப்போ இதை எடுத்து வந்து நான் வந்து பக்கெட்டில் போட்டுக்கிறேன். ஏன்னா பக்கெட்டில் போட்டு நடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான். அதுக்கு முன்னாடி இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும். அந்த குச்சி எப்படி இருக்குங்கிறத பாருங்களேன். வேர் வந்து கீழே பார்த்த மாதிரியும் அங்கே பாருங்கள் சின்னொன்று முட்டுமா இருக்குல்ல, அது மேலே பார்த்த மாதிரி இருக்கும். இப்படி நட்டால் தான் வந்து மேலே பார்த்து தட்டை போகும். அப்போ தான் வந்து வெட்டுறதுக்கும் வசதியாக இருக்கும். அப்போ தான் வந்து வரும். ஓகேவா? இப்போ வாங்க இதை எடுத்துகிட்டு வயலுக்கு போய்க்கலாம். ஓகே, நட ஆரம்பிச்சிட்டாங்க சாமி கும்பிட்டுட்டு. ஸோ நடட்டும். அப்புறம் எப்போவுமே வந்து தட்டைக்குச்சி நடும்போது வந்து கேப் விட்டு தான் நடணும். ஏன்னா வந்து அது வளரும் போது அதிகமாக வளர்ந்துடும். இப்போ நெருக்கி நட்டோம்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே சமயம் வெட்டி மாட்டுக்கு போடும்போது இன்னும் சிரமமாக இருக்கும். ஓகே, நட்டாச்சு. அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த மாதிரி தட்டைக்குச்சி நட்டோமா, இனிமேல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தண்ணி விட்டுட்டு காத்திருக்கணும். அவ்வளோதான். ஸோ ஒன்றும் தெரில, ஏதோ நார்மலாக தண்ணி விட்ட மாதிரி இருக்குல்ல வயலுக்கு, அவ்வளோதான் கைஸ். இப்படி தான் கைஸ் இருக்கும். ஆனால் வந்து எப்போவுமே இயற்கையோட அழகு வந்து லேட்டாக தான் தெரியும். ஸோ 20 நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். அழகாக இருக்குல்ல? இதுதான் இயற்கை.